அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. இ உ. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இ உ. நெக்ஸ்ட்டு, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. கரை கரை. கரை அப்படின்னா ஓரம், கரை அப்படின்னா அழுக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓரம் அழுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான நிறுத்தற் குறிகளை கண்டறிக. பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களின் மருவுவை கண்டுபிடிக்க. தஞ்சாவூரின் மருவுவை கண்டுபிடிக்க. தஞ்சை. ஆப்ஷன் டி தஞ்சை. தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை. மரபு பிழையற்றத்தை எடுத்து எழுதுக. நரி ஊளையிடும். ஆப்ஷன் பி நரி ஊளையிடும். நெக்ஸ்ட், சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக. கால்நடை. கால் கூட்டல் நடை ஸ்கைபன் விலங்குகள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டார் அப்படின்னா கேள். ஆப்ஷன் டி கேள். கேட்டார் அப்படின்னா கேள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். எழுதுகிறாள். எழுது. ஆப்ஷன் சி எழுது. எழுதுகிறாள் அப்படின்னா எழுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாமரை தன் தோழியிடம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றாள். இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினைச்சொல்லை இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுக. தாமரை எப்படி சென்றாள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தாமரை எப்படி சென்றாள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பீடு பெருவெடிப்பு பேரண்டம் பைந்தமிழ். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குகள். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக. பூ அப்படின்னா குண்டுமணி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. குண்டுமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களின் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக. தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சரியான வினைச்சொல்லை எது. மனப்பாட செய்யுளை படித்தாயா. ஏவல் வினை. ஆப்ஷன் டி ஏவல் வினை. காண்பான் கீழ்கண்டவற்றில் எது சரி. நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. காண்பான் அப்படின்னா நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கீறு கின்று ஆநின்று ஆகிய எக்காலத்திற்கு உடைய இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலைகள். கீறு கின்று ஆநின்று அப்படின்னா நிகழ்கால இடைநிலைகள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை கண்டறி. தென்னாட்டு பெர்னாஷ் என்ற அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். ஆப்ஷன் ஏ. அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான இணையை தேர்ந்தெடு. அலை கடல் அலை. ஆப்ஷன் ஏ அலை கடல் அலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றோடு தேர்க. சிறு பஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஊர் பெயர்களின் மருவுவை சரியான இணையை தெரிவு செய்க. புதுச்சேரி புதுவை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. உதகை மண்டலம் உதகை. ஆப்ஷன் சி உதகை மண்டலம் உதகை. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. வெயிட் அப்படின்னா இடை. ஆப்ஷன் ஏ இடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி ஆங்கில சொற்களுக்கான இணையான தமிழ் சொல். பேங்க் அப்படின்னா வங்கி. பேங்க் அப்படின்னா வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொருத்துக. அஸ்திடிக்ஸ் அப்படின்னா அழகியல். ஆர்டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். டெரிமினலேஷி அப்படின்னா கலைச்சொல். மைத் அப்படின்னா தொன்மை. தொன்மம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 4, 3, 2, 1.
நெக்ஸ்ட் விடை வகைகள். விளையாட்டு மைதானம் எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது சுட்டுவிடை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சுட்டுவிடை. பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. கண்ணனை பார்ப்பேன். எதிர்காலம். ஆப்ஷன் டி எதிர்காலம். சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க. குருவி, கொய்யா, சோர், பழம், போட்டி. ஆப்ஷன் டி கொய்யா பழம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, நீயும் புரிந்து கொள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. அகிலமும் ஆரமும் துகிரும் தூசும் மணியும் முத்தும். அகிலும் ஆரம் துகிரும் தூசும் மணியும் முத்தும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட். தொடரின் வகையை கண்டறிக. தன்வினை தொடர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தன்வினை தொடர். பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன் டேஸ். பிறருக்கு கொடுப்பதை மகிழ்வோம், ஆகையால். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆகையால். நெக்ஸ்ட். தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினாவை அமைத்திடுக. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பிரித்தெழுதுக. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை. சேர்த்தெழுதுதல். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவன்று. ஆப்ஷன் பி நிலவன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினர் போல். ஒற்றுமை இன்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினர் போல். ஒற்றுமை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒற்றுமை இன்மை. வினாமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றால் பயில். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பயின்றால் அப்படின்னா பயில். நெக்ஸ்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன், நாயர், பருதி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நாயர், பருதி. நெக்ஸ்ட். ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்க. 2 மற்றும் 4 கரெக்ட். உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடை கழுத்து ஆகும். அம்பு விடும் கலையை ஏகல் என்றது தமிழ். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற்குறியிட்ட சரியான தொடரை தேர்ந்தெடு. 11வது வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட். சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை கண்டறிக. திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களுக்கை கொண்டாடினார். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி, தத்தை, கிள்ளை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தத்தை. கிளிக்கு தத்தை, கிள்ளை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. மூவேந்தரர் அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர். முக்கணி, மா, பலா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2, 3, 4, 1. நெக்ஸ்ட். தமிழ் சொல்லை அறிக. ப்ரோசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் உலாவி. ப்ரோசர் அப்படின்னா உலாவி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பண்பாட்டு விழுமியங்கள். நெக்ஸ்ட். மரபு பிழையற்ற எடுத்து எழுதுக. புலி, பரல். புலினா என்னது? பரல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சொல்லத்தக்காத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கர் அடக்கல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இடக்கர் அடக்கல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தேங்காய், தொன்மை, தோழன், தௌவை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட். கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கேள் அப்படின்னா கேட்டான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்.
வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. நடை அப்படின்னா நடவாமை. ஆப்ஷன் சி நடவாமை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்பத்துறைக்குள். ஆப்ஷன் டி வாழ்விற்குரிய இன்பத்துறைக்குள் காவியம் இன்பமும் ஒன்று. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. 1 மற்றும் 4. 1 மற்றும் 4. மாட்டைத் தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், வினைமுற்ற வினையெழப் பெயரை மாற்றுக. ஊட்டமிக உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஊட்டமிக உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலங்கை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இலங்கை. எதிர்ச்சொல்களை பொருத்துக. எளிது அப்படின்னா அரிது. ஈதல் அப்படின்னா ஏற்றல். அந்நியர் அப்படின்னா உறவினர். இரவலர் அப்படின்னா புரவலர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 2, 3, 4, 1. நெக்ஸ்ட், புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. பழமணல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பழமணல். புதுமணல் அப்படின்னா பழமணல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இயற்கை அப்படின்னா செயற்கை. இயற்கை செயற்கை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பிரித்து எழுதுக. துயின்று இருந்தார். துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. துயின்று இருந்தார் அப்படின்னா துயின்று கூட்டல் இருந்தார். ஆப்ஷன் ஏ. விடை வகைகள். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட், அலுவலர் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஃபோல்டர் மடிப்புத்தாள். ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. செய்பாட்டு வினை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. செய்பாட்டு வினை. நெக்ஸ்ட், பின்வரும் பத்தினை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றார். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டார் என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினார். அதனை கேட்டதும் மடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை பற்று சீட்டு இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்ட காமராசர் மனம் மகிழ்ந்தார். காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவன் சிறுமி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சிறுவன் சிறுமி. நெக்ஸ்ட், இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்கிறது? ஏழ்மை. ஆப்ஷன் ஏ ஏழ்மை. நெக்ஸ்ட், மறுநாள் குழந்தைகள் வந்தும் காமராசர் மனம் எப்படி இருந்தது? நெகிழ்ந்தார். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டுக்கு வந்தார்? தேர்வுக்கு பணம் கட்ட. ஆப்ஷன் ஏ தேர்வுக்கு பணம் கட்ட. மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர்? ரசீது. ஆப்ஷன் பி ரசீதை. நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழையற்றை கண்டறிக. மேகம் சூழ்ந்து கொண்டது. ஆப்ஷன் சி மேகம் சூழ்ந்து கொண்டது. கீழ்காணும் தொடர்களின் தன்மை ஒருமை தொடரை தேர்க. நான் அல்லேன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு தவறான பொருத்தம் எது? நகை மெய்ப்பாடு. ஆப்ஷன் சி நகை மெய்ப்பாடு. நெக்ஸ்ட்டு சரியான பொருத்தம் சொல் பொருள் சேக்கை படுக்கை. சேக்கை படுக்கை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொருத்துக. அருகுரு அருகில். ஆப்ஷன் பி அருகுரு அருகில். பிழையற்ற தொடரை அறிக. மாடலன் நேற்று வந்தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மாடலன் நேற்று வந்தான். நெக்ஸ்ட்டு மரபு சொற்களை பொருத்துக. கிளி பேசும், மயில் அகவும், ஆந்தை அலறும், சேவல் கூவும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2, 3, 4, 1. நெக்ஸ்ட்டு பன்னாட்டு தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கி பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. புறநானூறு. தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? சந்தி இலக்கியம். தூது இலக்கியம் எதால் பெறப்படுகிறன? சந்தி இலக்கியம். மக்கள் கூட்டுப்பெயர் சரியான எண்ணுடைய கண்டறிக. மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டுப்பெயர் மக்கள் கூட்டம். பொருத்தமற்ற தொடரை அறிக. மக்கள் குவியல் குவிலாய் திரண்டனர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பொறை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். டேஸ் விலங்கிடம் பழகாதே. கொடிய விலங்கிடம் பழகாதே. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. பேஸ்னர் நேம் ரெக்கார்டு. பேஸ்னர் நேம் ரெக்கார்டு அப்படின்னா பயணியர் பெயர் பதிவு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இன்க்ரேஷன் ஏற்ற தமிழ் சொல்லை கண்டறிக. பாசனம். இர்க்ரேஷன் அப்படின்னா பாசனம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பப்பர்ட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? பொம்மலாட்டம். ஆப்ஷன் சி பொம்மலாட்டம். பப்பர்ட்டி அப்படின்னா பொம்மலாட்டம். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. காரணம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ். கூற்று சரி, காரணம் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். காரணம் நாம் பின்பற்ற வேண்டிய பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. கூற்று நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். காரணம் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கான் விசம்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. மலை மாலை. மலைனா சிகரம், மாலை அப்படின்னா சிறுபொழுது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கீழ்காண்டும் சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதனை குறிக்கும் சொல்லாக கண்டறிக. ஓடு. ஆப்ஷன் டி ஓடு. இரு பொருள் தருக. ஒரு சொல்லல் நிரப்பு. மழலை பேசும் மொழி அழகு. இனிமை தமிழ் மொழி எமது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மொழி. இருபொருள் கண்ட ஒரு சொல். இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்ற பொருள் தருவது சொல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சொல். சொல். நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகாக. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பொன்னும். ஆணும் பொன்னும் சமம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆணும் பொன்னும் சமம். சரியான இணைப்பு சொல் எது? காகிதமில்லை. அவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏனெனில். நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல் எது? அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்து வைத்திருப்பவரோடு முடிந்து விடுகிறது. ஏனெனில். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏனெனில்.
உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணப்பயிர் போல். ஏக்கம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏக்கம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. கயல்விழி காலையில் படித்தாள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், கவிதா பாடம் படித்தாள். இத்தொடரை பிறவினை ஆக்குக. கவிதா பாடம் படிப்பித்தாள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது. தன்வினை தொடர். ஆப்ஷன் ஏ தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும். ஆப்ஷன் சி தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினா அமைத்தல். எனக்கு கதை எழுத தெரியும். ஆப்ஷன் ஏ உனக்கு கதை எழுத தெரியுமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. உனக்கு கதை எழுத தெரியுமா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. ஸ்டேட்லைட் அப்படின்னா செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2, 4, 1. என்னதுன்னா ஸ்டேட்லைட் அப்படின்னா செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2, 4, 1, 3. தேங்க்யூ.